48 டேஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்சோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாமா? 48 நாளும் நான் என்னென்ன பண்ணன்ற வீடியோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் இதில் கரெக்டாக சொல்கிறேன் என்னென்ன சாப்பிட்டேன், என்னென்ன அவாய்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இனிப்பு எதுவுமே எடுத்துக்கல, அதோட சேஞ்சஸ் தான் இதிலே நீங்கள் பார்க்கலாம் தொப்பை எப்படி குறைஞ்சிருக்குன்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச எந்த வித உணவும் எடுத்துக்கல. 72 கிலோவில் இருந்தேன்னா இப்போ 67 கிலோ இருக்கேன். எனக்கு இது ஒரு பெரிய சேஞ்சஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் அதிகமாக சாப்பிட்டேன். காலையில் உணவு இல்லை மதியானம் பசிச்சா சாப்பிடுவேன், இல்லைனா ஈவினிங் ஒரு வேளை அப்படி தான் சாப்பிடுவேன். சுத்தமாக பசிக்கலனா ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன். நிறைய ஜூஸஸ்ஸு, சுண்டல், டெய்லி ஒரு 4 முட்டை இதெல்லாம் சாப்பிட்டேன். நான்வெஜ் வந்து முட்டை மட்டும் தான் சாப்பிட்டேன், வேறு எதுவுமே எடுத்துக்கல. இளநீ கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வந்தேன் உடம்பு குளுக்கோஸ்ன்றதால. ஜிம் வந்து ஒரு 25 டேஸ் பண்ணியிருப்பேன், அடுத்து ஒரு 25 டேஸ் பண்ணல. காரணம் என்னென்னா இடையில ஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அங்கே போவோம், நம்மளோட டவலை யூஸ் பண்ணுவோம், கண்ணை துடைப்போம், முகத்தை துடைப்போம், திருப்பி அங்கே வைப்போம். இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஐ இன்ஃபெக்ஷன் பரவிடக்கூடாதுன்றதுக்காக அது வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக நான் மாடியிலே வாக்கிங் பண்ணிக்கிட்டேன், சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன், வீட்டில் வந்து குனிஞ்சு நிமிடுற மாதிரியான வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். அதிகமாக நீர் காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிலாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். தேங்காய் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். நிறைய ட்ராவலில் இருந்தீங்களே அப்போல்லாம் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ கூட சுண்டல் வேக வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன், முட்டை வேக வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். போகிற வழியில் கொய்யாப்பழம் இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வாங்கிப்பேன், சுண்டல் வாங்கிப்பேன். ரொம்ப தவிர்க்கவே முடியாதுன்னா சப்பாத்தி 2, நிறைய காய்கறி சாப்பிடுவேன். அது மாதிரி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் என்னைக்கெலாம் முடியுதோ அது அன்னைக்கெலாம் எடுத்துக்கிட்டேன். அதுவும் பல போராட்டங்க இதில். அடிக்கடி ட்ராவலு, கெஸ்ட்டு வர்றது, நானே தொட்டு நான்வெஜ் சமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து சம்பவங்கள்லாம் நடந்தது. இருந்தாலும் நான் எடுத்துக்கல. சில நாள் டெம்ட் ஆச்சு, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ கூட காரில் போகும்போது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை தேங்காய் சட்னி எடுத்துகிட்டு போயிட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்ல ஒரு வெயிட் லாஸ். முக்கியமான விஷயம், வெயிட் லாஸை விட எனக்கே கண்கூடாக தெரிஞ்சுது. சரியாக செரிமானம் ஆகாது, ஒரு மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது உடம்பு. இந்த 48 நாள் சேலஞ்சில் எனக்கு எதெல்லாம் அன்ஹெல்தின்னு தோணுச்சோ அது எதுவுமே எடுத்துக்கல. எதெல்லாம் ஹெல்தின்னு தோணுச்சோ அது எல்லாமே பண்ணேன். லைஃப் ஸ்டைல் சேலஞ்சில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது முக்கியம்.